வணக்கம் குழந்தைங்களா. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு திருக்குறளுக்கான கதை சொல்ல போகிறேன். அது என்ன குறள்னா, செய்தேமம் சாராச் சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் நிலா கலா அப்படின்னு 2 தோழிகள் இருந்தாங்களாம். அவங்க பக்கத்து பக்கத்து வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். ஸ்கூல்லேருந்து ஒன்றா தான் வருவாங்களாம். ஒன்றா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. ஒன்றா சேர்ந்து படிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க லைஃப் சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் நிலாவும் கலாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டுருக்கும்பொழுது கலா சொன்னாங்களாம், நிலா நிலா, நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அங்கே நிறைய பொம்மைகள் இருக்கும், நிறைய புத்தகங்கள் இருக்கும், நிறைய விளையாடுறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு நிலாவும், ஓ போகலாமே, வா வா கலா, சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு கலா சொன்னாங்களாம், இல்லை நிலா, எங்கள் அப்பா கிட்ட காலையிலே கேட்டுட்டேன். எங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கான், இன்றைக்கி வர ரொம்ப லேட் ஆகுமா, அதனால் அடுத்த எக்ஸிபிஷனுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஒரு ஐடியா பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன ஐடியா? எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் எங்கள் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்களாம். சரி, அடுத்த எக்ஸிபிஷன் போய்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நிலா, இன்னையோட லாஸ்ட் டேட்டு, எனக்கு தெரியும், லாஸ்ட் டைம் எங்கள் அப்பா எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க, எனக்கு போகிற வழி நல்லாவே தெரியும், அதனால் நம்ம 2 பேரும் போயிட்டு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு நிலா வந்து, அச்சச்சோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கலா, நம்ம எப்படி தனியாக போகிறது அப்பா அம்மா இல்லாமல், இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்களாம். பயப்படாத நிலா, நான் இருக்கல்ல, உனக்கு தான் தெரியல நான் எவ்வளோ தைரியசாலின்னு, அதனால் பயப்படாமல் என் கூட வா, 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், நிலாவும், ஓ அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு போனாங்களாம். போயிட்டே இருந்தாங்களாம். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வழியில் 2 பாதை பிரிஞ்சுதான். வலது பக்கம் போகிறதா, இடது பக்கம் போகிறதா, லெஃப்ட்டு போகிறதா, ரைட்டு போகிறதான்னு ஒரே குழப்பமா கலாவுக்கு. அப்புறமா சரி வா, இடது பக்கம் லெஃப்ட் சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நிலா கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனாங்களாம். ஆனால் போக 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 ஒரே இருட்டாக இருந்துச்சான். நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள், தூரத்தில் விலங்குகள் கத்துற சத்தம், அந்த மாதிரி ரொம்ப பயமாக இருந்துச்சான். இருட்டாக இருந்துச்சான் அப்படின்னா என்ன இடமா இருக்கும்? காட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். 2 பேருக்குமே ஒரே நடுக்கமாயிடுச்சான், பயம் வந்துச்சான். அச்சோ, தெரியாமல் வழி மாறி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துக்கிட்டே கையை 2 பேரும் கெட்டியமாக பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். போகும்போது வழியில் ஒரு மரத்தில் ஒரு குரங்கு உட்காந்துட்டு இருந்துச்சான். அது எப்படி உட்காந்துட்டு இருந்துச்சான், நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுச்சு போல இருக்குது. உட்காந்து தூங்கி 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 வழிஞ்சிட்டு இருந்துச்சான். அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போனாங்களா 2 பேரும். அங்கே பாரு, அந்த குரங்கு எப்படி உட்காந்துக்கிட்டே தூங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த பயத்துலேயும் சொல்லிக்கிட்டே போனாங்களாம். அப்புறமா பார்த்தா ஒரு மரத்தில் 2 பாம்பு அப்படியே ஊர்ந்துட்டு இருந்துச்சான். அந்த பாம்பை பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்துச்சான். அவங்க இதயெல்லாம் படபட படபடன்னு அடிச்சுக்கிச்சான். அந்த பாம்பை விட்டு தூரமாக தள்ளி அதை கடந்து போனாங்களாம். அப்புறம் போயிட்டே இருந்தாங்களாம். பயங்கரமான அனிமல் சவுண்டு தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருந்துச்சான். அப்புறமா பார்த்தா தூரத்தில் ஒரு யானையை பார்த்தாங்களாம். அது மரத்தில் இருக்க கிளைகளெல்லாம் உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். நல்ல வேலை தூரமாக இருந்ததும் அந்த யானை நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சி 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 அந்த யானையை தாண்டி போயிச்சாங்களாம். பயம் அதிகமாகுது. ஆனால் இன்னும் அந்த இருட்டு இருக்குது, நிறைய செடி கொடிகள் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயத்தோடே போயிட்டுருக்கும்போது ஒரு மரத்தில் குயில் உட்காந்துட்டு இருந்துச்சான். அந்த குயிலோட கண்ணை பார்க்க அழகான சிவப்பு வண்ணத்தில் இருந்துச்சான். அது அழகாக குக்கு குக்கு அப்படின்னு அழகாக பாட்டு பாடிச்சான். இவங்க எவ்வளோ பயம் மனசுக்குள்ளே இருந்தால் கூட அந்த குயில் கூற சத்தத்தை கேட்டு அவங்க ரொம்ப ரசித்தாங்களாம். மனசுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சான். அப்படியே அதை கேட்டுட்டு போயிட்டே இருந்தாங்களாம். வழியில் பார்த்தா அழகான மயில் தோகை விரித்து ஆடிட்டு இருந்துச்சான். அந்த அழகான மயில் ஆடுறதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சான்.
மனசு திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டா கூட அந்த மயில் ஆடுறதை பார்த்து ரொம்ப ரசித்தாங்களாம். அப்புறம் அதையும் கடந்து போயிட்டுருந்தாங்களாம். அப்போ போயிட்டுருக்கும்போது வழியில் இன்னொரு மிருகம் வந்துச்சான். என்ன மிருகன்னு பார்க்கலாமா? அதுதான் பாண்டா. பாண்டா தூரத்துலேருந்து வந்துட்டு இருந்துச்சான். நிலா வந்து கலா கலா அங்கே பாரு பாண்டா வருது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கலா டக்கு நிலாவோட கையை உதறி தள்ளிட்டு கடகட கடகடன்னு மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சிக்கிட்டாங்களாம். நிலாவுக்கு மரம் ஏற தெரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியலையா நிலாவுக்கு. அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாங்களாம். பாண்டாவா கிட்டக்க கிட்ட 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 நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த நிலாவுக்கு சட்டுன்னு ஒரு யோசனை வந்துச்சான். கடகடகடன் தரையில் விழுந்து படுத்துக்கிட்டாங்களாம். கண்ணை மூடி அசையாமல் படுத்துக்கிட்டாங்களாம். கரடி கிட்டக்க வருது. பாண்டா கரடி வந்து மோந்து 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 பார்க்குது. அசைவே இல்லாமல் இருக்காங்க நிலா. மோந்து பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு பொருள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பாண்டா அங்கேருந்து கடந்து போயிடுது. மரத்துலேருந்து இறங்கி வந்த கலா, நிலா நிலா பாண்டா வந்து உன் காதில் என்னமோ ஒரு ரகசியம் சொன்னிச்சு போல், அது என்ன ரகசியம்னு எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்டாலாம். ஓ சொல்கிறனே. செய்தேமம் சாராச்சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று அப்படின்னு சொன்னிச்சு. அப்படியா? அப்படின்னா என்ன நிலா, எனக்கு புரியலையே அப்படின்னு கலா கேட்டாங்களாம். நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு திருக்குறள், திருவள்ளுவர் எழுதினது. அதாவது நம்ம ஒருத்தவங்களோட நட்போடு இருக்கும்பொழுது நமக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது நமக்கு பாதுகாப்பாக இல்லைன்னா அப்படிப்பட்ட நட்பு கிடைத்தாலும் வேணான்னு சொன்னிச்சு பாண்டா அப்படின்னு நிலா சொன்னாங்களாம். அப்போ தான் கலாவுக்கு புரிஞ்சுதான், ஓஹோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம மட்டும் பாண்டா வந்ததும் நம்ம மட்டும் சேவானா போதும்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்து மறைஞ்சிக்கிட்டோம், நம்ம ஃப்ரெண்டை அப்படியே விட்டுட்டோம், நம்ம ஒரு கையை கொடுத்து நம்ம ஃப்ரெண்டையும் மேலே மரத்து மேலே ஏற வச்சுருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுதான். அவங்க ரொம்ப மனசார நிலா கிட்ட மன்னிப்பு கேட்டாலாம். நான் ரொம்ப பண்ணது மிகப்பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிரு நிலா, இனிமேல் நான் அந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நிலாவும் சரி கலா நான் உன்னை மன்னிச்சிடுறேன், எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மனமருதி மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிக்க கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமும் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, நம்ம எப்படி காட்டை விட்டு போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே நிற்கிறாங்களாம். அப்போ தான் அந்த வழியாக ஒரு மரம் வெற்றவர் வந்துட்டு இருந்தாராம். இந்த குழந்தைங்கள பார்த்துட்டு கிட்டக்க வந்து, என்ன குழந்தைங்களா இங்கே எப்படி வந்தீங்க காட்டுக்குள்ளே, இது ரொம்ப ஆபத்தான பகுதியாச்சு அப்படின்னு கேட்குறாராம். அப்போ தான் சொல்கிறாங்க, நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாரு அவர், அந்த குழந்தைங்கக்கிட்ட அப்பா அம்மா பேர் என்ன, உங்கள் ஊர் என்னன்னு கேட்டு பத்திரமா கொண்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த குழந்தைங்கள சேர்த்துடுறாரு. இந்த கதையிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க பெரியவங்களாக ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா இல்லாமல் எங்கேயுமே தனியாக போகக்கூடாது. ரெண்டாவது, நம்ம ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் இல்லை பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்க தெரியணும், மன்னிப்பு கேட்கணும். மூணாவதா, அதாவது யாராவது நமக்கு தப்பு பண்ணிட்டு நம்மக்கிட்ட வருந்தி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மன்னிக்கவும் கற்றுக்கணும். அவங்க மனசார மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கவும் கற்றுக்கணும். நம்ம ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டாக பழகுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்கள நம்ம வந்து சேவ் பண்ணணும். அவங்கள குறிய ஏதாவது ஒரு ஹெல்ப் நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு பண்ணணும். நன்றி குழந்தைகளா.